ஹாய் வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி மெஹந்தி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒரே தியரியாக போட்டு அறுவையை போடுறோன்னு பார்க்குறீங்களா? வந்துடும் சீக்கிரமே ப்ராக்டிக்கல் கிளாஸ். தியரி வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு தான், ஓகேவா? அதனால தான் வந்து தியரி கிளாஸும் வந்து நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக நீங்களும் இருக்க முடியும். இப்போ வந்து ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் படுத்தி பார்க்கலாம், ஓகேவா? கெமிக்கல் கோன்ஸ், ஆர்கானிக் கோன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட் தான். எல்லோரும் பார்க்குற ஃபஸ்ட்டு விஷயமே ரேட் தான். உங்களுக்கு கெமிக்கல் கோன் 10 ருபீஸ் 15 ருபீஸ்க்கு நார்மலாக பக்கத்தில் இருக்க கிராசரி ஷாப்பில் கூட கிடைக்கும். பட் ஆர்கானிக் கோன் அப்படி கிடைக்காது. மினிமம் 20-25 அப்படி தான் இருக்கும். 40-45 அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்துட்டு ஆர்கானிக் கோன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. லோ காஸ்ட்டுக்கு ஒரு ஆர்கானிக் கோன் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பியூராக ஆர்கானிக்காக வந்துட்டு இருக்காது, ஓகேவா? ஒரு பியூரான ஆர்கானிக் கோன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து லோ காஸ்ட்டுக்கு கொடுக்கவே முடியாது. பிகாஸ் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ரேட்டு வந்துட்டு ஹையாக இருக்கும். அந்த ஆயிலெலாம் பார்த்துட்டிங்கன்னா 1 லிட்டரே வந்துட்டு 2000 அந்த மாதிரி வரும். அப்படின்றப்ப லோ காஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கெமிக்கல் கோனாக தான் இருக்க முடியும். ஆர்கானிக் கோன் யாராவது உங்களுக்கு வந்துட்டு 10 ருபீஸ்க்கு கொடுக்குறேன் 20 ருபீஸ் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க முடியாது. இன்கேஸ் அது வந்து ப்ராக்டிஸ் கோனாக இருந்தால் 10 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கலாம். பை பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் கோன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து வாங்கிடலாம். நினச்சதும் பக்கத்தில் போனோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வாங்கிடலாம். ஆர்கானிக் கோன் அந்த மாதிரி நம்ம வாங்க முடியாது. அதாவது இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட்டு நம்ம அதுக்கான செய்கிறவங்க கிட்டக்க வாங்கலாம். இல்லைன்னா நம்மளே வந்துட்டு கோன் மேக் பண்ணிக்கலாம். அதாவது கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் கெமிக்கல் கோனையும் ஆர்கானிக் கோனையும் கம்பேர் பண்ணும்போது கெமிக்கல் கோன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஆர்கானிக் கோன் வந்து அதை விட லைட்டாக நீங்கள் வந்து மெனக்கடுற மாதிரி இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோன்ஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற விதம் தான், ஓகே? கெமிக்கல் கோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக எந்த ஒரு விதத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலாக போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. பட் நம்ம ஆர்கானிக் கோன் வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ரூம் டெம்பரேச்சர்லலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்மளால் வைக்கவே முடியாது. கண்டிப்பாக அதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு தான் ஸ்டோரேஜ் பண்ணி உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கெமிக்கல் கோன் வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டோரேஜ் பண்ணி எங்கேயுமே வச்சுருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கேர். நம்ம கெமிக்கல் கோனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக போடுவோம், ஒரு 1 hour 2 hour இருந்ததுன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா ஸ்டெயின் கொடுக்கும். பட் ஆர்கானிக் கோன் அந்த மாதிரி ஸ்டெயின் கொடுக்காது. நீங்கள் அதுக்கான ஆஃப்டர் கேர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இல்லைனாலும் ஸ்டெயின் வரும். பட் அதில் சின்ன வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸ்டெயின் டெவலப்மெண்ட்லேருந்து அந்த ஸ்டெயினோட அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நீங்கள் பண்ணுற ஆஃப்டர் கேர் பொறுத்து அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பட் நம்ம கெமிக்கல் கோனுக்குமே நம்ம பண்ணியிருப்போம் ஆஃப்டர் கேர், இந்த சீனி தண்ணி வைக்கிறதெல்லாம். ஆனால் இதுக்கு வந்து ஆர்கானிக் கோனுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். டைமிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour 2 hour வச்சிங்கனாலே கெமிக்கல் கோன் வந்து உங்களுக்கு செவந்துடும். ஆனால் ஆர்கானிக் கோன் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மினிமம் 4 hours உங்கள் கையில் அது இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் மோஸ்ட்லி எல்லா மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் கொடுக்குற ஒரு சஜஷனாக இருக்கும். அவங்க அதை தான் வந்து சஜஷன் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெயின் வந்து டெவலப் ஆகும். தென் ஸ்டெயின் டெவலப்மெண்ட். ஆர்கானிக் கோனில் ஸ்டெயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆயிரும். போட்டிங்கன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணதுமே கொஞ்ச நேரத்துலேயே 1 dayலே அது வந்து டெவலப் ஆயிரும். பட் ஆர்கானிக் கோனில் வந்துட்டு இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். என்னென்னா 1 dayலே உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டெயின் கொடுக்காது. ஒரு நாள் போக போக தான் உங்களுக்கு 3 days வரைக்கும் ஸ்டெயின் டெவலப் ஆகும். டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் கோனில் ஒரு நார்மல் ரிசல்ட் கொடுக்கும். பட் ஆர்கானிக் கோனில் அந்த மாதிரி இல்லை. நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஃபேட் அவுட். நெக்ஸ்ட் ஒன்று ஃபேட் அவுட். ஃபேட் அவுட் அப்படின்னா கெமிக்கல் கோன் வந்து ஃபேட் அவுட்டே ஆகாது. என்னென்னா ஒரு 3 to 4 days நீங்கள் வச்சதுக்கப்புறம் உறிஞ்சு வரும். பட் ஆர்கானிக் கோன் அந்த மாதிரி ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட்டு தான் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சைடு எஃபெக்ட்.
கெமிக்கல் கோனில் வந்துட்டு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மாகவே சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு நல்ல ஸ்கின் ஹார்டான ஸ்கின்னாக இருந்தால் வராது. பட் அவங்க ஸ்கின் வந்துட்டு சென்சிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆர்கானிக் கோனில் அந்த மாதிரி கிடையாது.